إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய கலாம் அல் குர்ஆன் என்றும், வழிகாட்டுதல் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் தான் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த நபிமொழியினை நினைவுபடுத்தியதை உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக நினைவுபடுத்தி என்னுடைய ஜும்மாவினுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலப்பகுதியை பொறுத்தவரை ஒரு முஸ்லீம் தன்னுடைய இந்த உலகத்தை பொறுத்தவரை அவனுடைய கணிப்பில் எது போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு மரணித்தால் எது போன்ற ஒரு சூழ்நிலையை சந்திப்பானோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சந்தித்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனையும் பல தூதர்களையும் பல நல்லவர்களின் மூலமாக பல அறிவையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கெல்லாம் தந்திருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், எழுத படிக்க தெரியாத ஒரு உம்மி நபி, எதுவுமே வாசிக்க தெரியாது, அல்லாஹ் அறிவித்து கொடுத்தாலே தவிர என்ற ஒரு நிலையிலிருந்து தன்னுடைய பகுதியிலிருந்தே ஒரு தூதரை தெளிவுபடுத்தி அவருக்கு வஹீயின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்குகிறான். முதலாவது வசனம், என்னை தொழு, எனக்கு இப்படி நோன்பு வை, இந்த மாதிரியான வணக்க வழிபாடுகளை இபாதத்துக்களை இப்படியெல்லாம் நீ செய் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதருக்கு கட்டளையிடவில்லை. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதருக்கு இறக்கிய முதலாவது வசனம் இக்ரா, நபியை வாசிப்பீராக, ஓதுவீராக, படிப்பீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கல்வியினுடைய ஒரு முக்கியத்துவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்திற்கு சொல்லி தருகிறார். தூதருக்கு மாத்திரம் இறக்கப்பட்ட வசனம் அல்லாது ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்திற்கும் இறக்கி அருளப்பட்ட வசனம். இக்ரா, நீங்க ஓதுங்கள், ஓதுவீராக, வாசிப்பீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி நபிக்கு கட்டளையிடுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம், எந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை எந்த சமுதாயத்திற்காக எப்படி ஒரு உயர்தரமான இடத்திலே ஒரு தன்மையை விளக்கி இருக்கிறானோ அப்படிப்பட்ட தன்மையை மறந்தவர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விடை தெரியவில்லை. நாம் இந்த உலகத்திலே எதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவையும் செல்வத்தையும் அதிகாரத்தையும் பதவியையும் இப்படிப்பட்ட உறவுகளையும் சூழல்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவே இல்லாமல் இந்த சமுதாயத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன், ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை அறிமுகம் செய்கிறான். நிச்சயமாக ஒருவருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றிய ஒரு பயம், தன்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி, அவனுடைய சிஃபத்துக்களை பற்றி, எது நாடினாலும் அல்லாஹ்வை தவிர ஒன்றும் நடக்காது, அல்லாஹ் நாடினாலே தவிர. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நபிமார்களுக்கு சில சோதனைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். காரணம் என்னவென்று சொன்னால், சோதனைகளை கொடுக்க போகக்கூடிய அந்த வேளையில் தான் அவருடைய உள்ளங்கள் பக்குவப்படும், அவர்கள் பண்படுத்தப்படுவார்கள், அவர்கள் தெளிவடைவார்கள் என்ற நோக்கத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நபிமார்களுக்கு சில சோதனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நபி படாத கஷ்டங்களை நாம் எல்லாம் என்ன இந்த மார்க்கத்திற்காக பட்டு விட்டோம். தொழக்கூடியதை நாம் கஷ்டமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நோன்பு நோற்பதை கஷ்டமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம்,
தஹஜ்ஜுடைய தொழுகையை, சுபுவுக்கு எழும்புவதை எல்லாம் நாம் கஷ்டமா நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடு. ஹத்தா யஅதியகல் யகீன், உங்களுக்கு மரணம் வரும் வரை நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவீராக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை சொல்லுகிறான். அன்பிற்கினியவர்களே, தன்னுடைய நண்பன் ஒருவேளை தனக்கு உணவளித்து விட்டான் என்பதற்காக இந்த உலகத்திலே நன்றி விசுவாசத்தோடு நடந்து கொள்கிறோம். அவனை பார்த்தால் சிரிக்கிறோம், அவன் சொன்னால் அவனுடைய சொல்லை தட்டாமல் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு தாய் தந்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே பாதுகாப்பான ஒரு நிலையிலே நான் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை தெரிவு செய்திருக்கிறானே, அது மாத்திரமல்ல, நான் நரகத்திற்கு சென்று விடக்கூடாது, ஒரு முஸ்லிமாக ஒரு முஃமினாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு முஸ்லிமான தாய் தந்தைக்கு பிறக்க செய்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் என்னை வளர்த்து கொண்டிருக்கிறானே, நாம் அல்லாஹ்வுக்கு எப்படிப்பட்ட ஒரு நன்றியை செலுத்த வேண்டும் என்று அறிவு நமக்கு இருக்க வேண்டும். உண்மையிலேயே ஏதோ வாராந்தோறும் நடக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை தினங்களிலே ஏதோ உபதேசங்களை கேட்கிறோம். ஆனால் அந்த வெள்ளியினுடைய ஜும்மாவுடைய தினத்திலே அந்த தொழுகை முடிந்ததற்கு பிறகு உபதேசம் எங்கோ கேட்கப்பட்டது போன்று நாம் உதறி தள்ளி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடாத்தி கொண்டிருக்கிறோமே. நிச்சயமாக அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதுவல்ல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகம் செய்தது அல்லாஹுவை பற்றி அந்த மக்களுக்கு முதலாவதாக அறிமுகம் செய்தார்கள். நீ எங்கிருந்த போதும் நீ அல்லாஹுவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வை அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே ஊட்டி வந்தார்கள். அந்த மக்களுக்கு மத்தியிலே உபதேசங்களை சொல்லுகிறார்கள். அல்லமி அஸ்ஸாதிக், இவர் ஒரு சிறந்த ஒரு மனிதர், உண்மை பேசக்கூடியவர், இவர் பொய்யர் அல்ல, இவர் சூனியக்காரர் அல்ல, பைத்தியக்காரர் அல்ல என்று சொல்லப்பட்ட அந்த நேரத்தில் கூட இஸ்லாத்திற்கு முன்பாக, இஸ்லாத்தினுடைய செய்திகளை தூதுத்துவத்தை எடுத்து வைப்பதற்கு முன்பாக அப்படியே இந்த இஸ்லாத்தினுடைய செய்தியை சொல்லுகிறார்கள். சூனியக்காரன், பைத்தியக்காரன் என்றெல்லாம் மக்கள் தூற்றக்கூடிய அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். வரலாறுகளை படிக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்முடைய உயிருக்கும் மேலான முஹம்மது நபி என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த முஹம்மது நபியினுடைய செய்தியை நாம் அறிந்திருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி தந்திருக்கிறான், நான் அல்லாஹுவை பற்றி நான் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று கேட்டால் எனக்கு என்னவென்றே தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய பண்புகளை தெரியவில்லை, தன்மைகளை தெரியவில்லை, பெயர்களை தெரியவில்லை, அல்லாஹ் என்று சொல்லுகிறோம். ஆனால் உண்மையிலேயே மாற்று மதத்தவர்கள் இருக்கிறார்களே, இஸ்லாத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக தெரியுமா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அல்ல, இஸ்லாத்தினுடைய ஓட்டைகளை எங்காவது கண்டுபிடித்து அவர்களை அங்கே லாக் செய்ய வேண்டும் என்பதற்காக குர்ஆனுடைய வசனங்களை தேடுகிறார்கள், நபிமொழிகளை தேடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைகளை எல்லாம் அவர்கள் அடைவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமியர் இடத்திலே சரியான ஒரு கல்விக் கொள்கை இல்லை. அவர்கள் இந்த உலகத்தினுடைய கல்விக் கொள்கைக்காக எவ்வளவோ பாடுபடுகிறார்கள். ஆனால் என்னுடைய பிள்ளைக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தி கொடுப்பதற்கு நான் மறந்திருக்கிறேன் இந்த சமூகத்தில். அதனால் தான் இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் ஏதோ பர்லான கடமைகளை கூட விட்டுவிட்டு சுன்னத்தான நஃபீலான கடமைகளுக்கு தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறேன் என்ற ஒரு நிலையிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். சரியான அக்கீதாவை ஒருவன் புரிந்திருந்தால் நிச்சயமாக வீணான சண்டைகளில், சச்சரவுகளில், இந்த இபாதத்துகளில் போன்ற விஷயங்களை கடுமை காட்ட மாட்டான். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் கடுமை காட்டுவான். எங்கு இணை வைக்கப்படுமோ, எங்கு அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்கள் நடக்குமோ, எங்கு வட்டி, உபச்சாரம், அநியாயம் நடக்குமோ, அந்த இடத்தில் எல்லாம் அவன் நிச்சயமாக ஒரு முஃமின் சரியான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பான். உலக விஷயங்களுக்காக இன்றைக்கு பார்க்கிறோம் எவ்வளவோ பின்தங்கிய நிலையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், செல்வத்தை தந்திருக்கிறேன், அந்த செல்வத்தின் மூலமாக இந்த சமுதாயத்தில் நாம் என்ன ஒரு பயன்பாட்டை அடைந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ மரணித்து விட்டோம், நாளைய தினம் நான் மரணித்து விட்டேன் என்று சொன்னால் என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளைகளும், என்னுடைய மனைவி மக்களும், என்னுடைய தாய் தந்தையர்களும் பிரித்துக் கொள்வார்கள். நான் அல்லாஹ்வுக்காக எதை தர்மம் செய்தேனோ நிச்சயமாக அதுதான் உங்களுடைய ஆகிரத்திற்கான உங்களுடைய பெருமையான நன்மை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காட்டுகிறார்கள். ஆனால் அதை மறந்தவர்களாக இந்த உலகத்திலே இந்த பொருளாதார விஷயங்களில் நாம் உள்ளே சிக்கிக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய வாகனத்திற்கு முன்பாக முன்னே வைக்கிறார்கள். வைத்துவிட்டு ஒரு சிறிய குழந்தை, இன்னி யா குலாம், சிறுவனே, உனக்கு நான் சில வார்த்தைகளை உனக்கு நான் கற்றுத்தருகிறேன். என்ன வார்த்தை என்று சொன்னால், இந்த உலகத்துல மக்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க, நான் அல்லாஹ்வுடைய நபி, நீ இந்த உலகத்துல வாழணும்னு சொன்னா நான் இந்த உலகத்தை பத்தி நான் சொல்லித்தாரேன் அப்படின்னு சொன்னாங்களான்னு சொன்னா நிச்சயமா இல்லை. அவங்க சொல்லி கொடுத்தாங்க, அறிந்து கொள், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ்,
வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்னார்கள். ஏன் சொல்லப்பட வேண்டும் என்று கேட்டால், நிச்சயமாக நான் தொழுகிறேன், தொழக்கூடிய அந்த நேரத்தில் என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் வேறு வேறு எங்கோ நான் விட்டு விட்டு வந்த வேலைகள், நான் செய்ய போகிற வேலைகள், நான் யாருக்கு முன்னால் நிற்கிறேன் என்ற ஒரு நிலையே இல்லாமல் தான் என்னுடைய தொழுகை நின்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், முஃமின்களுடைய உள்ளம் இருக்கிறதே, அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள், நிச்சயமாக பயனளிக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நிச்சயமாக நாம் நம்முடைய உள்ளத்தை கை வைத்து பார்க்க வேண்டும். என்னுடைய உபதேசங்கள் என்னுடைய உள்ளத்திற்கு ஏற்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறதா, அல்லது பாவங்களின் காரணமாக உள்ளங்களில் என்னுடைய உபதேசங்கள் எடுபடாமல் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் சஹாபாக்கள் தன்னுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளினுடைய இரவிலும் நான் நாளைய தினம் ஃபஜ்ரினுடைய வேளையில் அல்லது நாளைய தினம் நான் உயிரோடு இருப்பேனா இருக்க மாட்டேனா என்று தெரியாது, ஆனால் என்னுடைய தலைமாட்டில் வசியத்தை நான் வைத்திருக்கிறேன். நான் மரணித்து போனாலும் நான் கொடுக்க வேண்டிய கடன் தொகைகள் இவ்வளவு, நான் இவ்வளவு தொகைகள் கடன் வாங்கி இருக்கிறேன், இவர்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்து விடுங்கள், என்னுடைய சொத்துக்கள் இவ்வளவு என்று சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எழுதி வைத்து இந்த உலகத்தினுடைய நிலையை பார்த்தார்கள். இன்றைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைக்கு பார்க்கிறோம், இந்த உலகத்திலே யூதர்களை பொறுத்தவரை எப்படி என்று சொன்னால், உண்மையிலேயே இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டும், நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமலையை சொல்லி காட்டுகிறான். அவர்களுக்கு மரணம் என்றால் பயம். ஆனால் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர்க்களத்திற்கு செல்கிறார்கள். அவர்களுடைய உள்ளங்களை அவர்கள் ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து அவர்களுடைய இவ்வளவு ஒரு வீரதீரமான நிலையிலே ஒருவர் அனைத்து போர்களிலும் வெற்றியடைகிறார்கள் என்று சொன்னால் எப்படி என்று கேட்கப்படும் பொழுது ஆய்வு செய்கிறார்கள் அவருடைய உள்ளத்தை குறித்து. அவருடைய இலக்கு என்னவாக இருந்தது என்று சொன்னால், நாம் இந்த போரில் சென்று வெற்றி அடைவோம் என்பது அவர்களுடைய இலக்கு அல்ல. நான் இந்த போரில் கலந்து கொள்ள வேண்டும், என்னுடைய இறைவனுடைய பாதையில் நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும், எனக்கு அல்ல இது வாழ்க்கை, எனக்கு இன்னொரு வாழ்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தயார் செய்து வைத்திருக்கிறான் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் ஒரு முஃமினுடைய நிலை இருந்தது. ஆனால் நாம் இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்தினுடைய செல்வங்களை எப்படியாவது என்னுடைய மகனுக்கு இந்த உலகத்தினுடைய கல்விக் கொள்கைகளை அறிமுகப்படுத்தி கொடுக்க வேண்டும், அந்த கல்விக் கொள்கை அவனை பாதுகாக்கும், அந்த கல்விக் கொள்கை அவனை வளர்த்தெடுக்கும் என்று நாம் நம்புகிறோம். ஆனால் படைத்த இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொடுத்த இந்த குர்ஆனுடைய கலாமை ஓதத் தெரியாத பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யா முஆத், நீங்கள் இந்த உலகத்தில் எதையாவது தேட வேண்டுமாக இருந்தால், யாரிடமாவது கேட்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்விடம் மாத்திரம் கேள். நீ உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடம் மாத்திரம் உதவி தேடு. அறிந்து கொள், இந்த உலகமும் உலக மக்களும் சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்ய நாடுகிறார்கள், முயற்சி செய்கிறார்கள், அல்லது முயற்சி செய்ய வருகிறார்கள் என்று சொன்னாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி உன்னுடைய விதியில் எழுதப்படவில்லை, நாடவில்லை என்று சொன்னால் அவர்களால் ஒரு நன்மையை கூட செய்ய முடியாது என்று சொன்னார்கள். அதே போன்று அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலகமும் உலக மக்களும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு தீமையை செய்ய நாடுகிறார்கள், முயற்சி செய்கிறார்கள், அவர்கள் அப்படி ஒருபோதும் செய்ய முடியாது, அல்லாஹ் அப்படி நாடி இருந்தாலே தவிர என்ற ஒரு சிந்தனையை ஒரு சிறிய குழந்தைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊட்டுகிறார்கள். சிறிய குழந்தை அல்லாஹ்வினுடைய தூதர் எப்படியான ஒரு உபதேசங்களை முன்னெடுக்கிறார்கள் என்று பாருங்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சூரா யூனுஸினுடைய அத்தியாயத்திலே சொல்லுகிறான், அல்லதீன லா யர்ஜூன லிகா வரது பில் ஹயாத்துத் துன்யா வத்மஅன்னு பிஹா வல்லதீன ஹும் அன் ஆயாத்தினா காஃபிலூன். நிச்சயமாக எவர்கள் என்னை சந்திப்பதை விரும்பவில்லையோ, நம்பாமல் இந்த உலகத்துல அல்லாஹ் தானே, மரணிச்சதுக்கு அப்புறம் யார் இருக்கா அப்படின்ற ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமாக அதை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, ஒரு முஸ்லிமினுடைய இறை நம்பிக்கை இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் இருந்து அவன் விடைபெற்று விட்டான் என்று சொன்னால், புகாரி இமாம் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள், ஒருவர் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கிறார் என்று சொன்னால் அவர் இந்த உலகத்தை விட்டு அவர் ஓய்வு பெறுகிறார், அல்லது அவரை விட்டும் இந்த மக்கள் ஓய்வு பெறுகிறார்கள் என்ற ஹதீஸை அறிவிக்கிறார்கள். நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கென்று சில வாழ்க்கைகள் இருக்கிறது, பர்சக் இருக்கிறது, அதற்கு பிறகு மறுமை என்ற வாழ்க்கை இருக்கிறது. அந்த மறுமையினுடைய வாழ்க்கைக்கு பிறகுதான் உங்களுக்கு சொர்க்கம் நரகம் என்ற ஒரு வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. நிச்சயமாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை, இந்த இன்பங்கள் எல்லாம் நம்மை
எல்லாம் நம்மை ஒன்றாக்கிவிடும், ஒன்றும் செய்து விடாது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுவல்ல. நாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக எந்த தியாகங்களை செய்கிறோமோ, என்ன நன்மைகளை செய்கிறோமோ, நாளை சஹாபாக்கள் வருவார்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ் கேட்பான் நாளைக்கு மறுமையில, நீ இந்த மார்க்கத்திற்காக என்ன செய்தாய் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்விடத்துல சொல்லுவாங்க, அல்லாஹ்வே உன்னுடைய மார்க்கத்திற்காக, நான் இந்த இஸ்லாமிய கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக என்னுடைய குடும்பத்தை தியாகம் செய்தேன். என்னுடைய 2 கால்களிலும் கயிறுகள் கட்டப்பட்டு என்னுடைய மர்ம ஸ்தானத்தில் அம்புகள் எய்யப்பட்டு நான் உயிர் பிரிக்கப்பட்டேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மிடத்திலே கேட்பான், இந்த மார்க்கத்திற்காக நீ என்ன தியாகம் செய்தாய் என்று. அன்பிற்கினியவர்களே, ஒவ்வொரு இடத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக கேள்வி எழுப்புவான். நாம் அசாதாரணமான முறையிலே அனுபவமாக இருந்தால், ஏதோ பொறும்போக்காக என்னுடைய தொழுகையை, நோன்பை, ஹஜ்ஜை, இந்த மார்க்கத்தை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் அனுபவேனாக இருந்தால் நிச்சயமாக எந்த பயனும் அளிக்காது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்ன பதஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி இருக்கிறது மிகவும் கடுமையானது. ஒருவனுக்கு அல்லாஹ் கொடுத்தான் ஃபிரௌனுடைய காலத்தில், ஒருவனுக்கு அல்லாஹ் கொடுத்தான் அறிவை, காரூன் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவனுக்கு. அவனிடத்திலே போய் சொன்னார்கள் மக்கள், அல்லாஹ் கொடுத்த அறிவிலிருந்து, உனக்கு கொடுத்த ஞானத்திலிருந்து, உனக்கு கொடுத்த இந்த திறமையின் மூலமாக, உனக்காக இருக்கக்கூடிய இந்த செல்வத்திலிருந்து நீ அல்லாஹ்வினுடைய வீட்டிற்காக சேர்த்துக்கொள், தர்மம் செய் என்று சொல்லப்பட்ட பொழுது சொன்னான், இதுவெல்லாம் என்னுடைய அறிவால், என்னுடைய திறமையால், என்னுடைய அதிகாரத்தால் கிடைக்கப்பெற்றது என்று அந்த மக்களிடத்திலே சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி என்று சொன்னால், அந்த பனு இஸ்ரவேலுடைய கோத்திரத்திலேயே அந்த மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அவனுடைய கஜானாவினுடைய சாவியை சுமப்பதற்கென்றே ஒரு படை பட்டாளங்களை வைத்திருந்தான். அப்படிப்பட்ட காரூனுக்கு கொடுக்கப்பட்டது போன்று எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்க கூடாதா என்று இன்னைக்கு நாம நினைக்கிறோமா? அவனுக்கு இருக்கக்கூடிய மாதிரி எனக்கு ஒரு கார் இருக்க கூடாதா, ஒரு வீடு இருக்க கூடாதா, நானும் செல்வ செழிப்பா வாழக்கூடாதா, மாடி வீடு கெட்டக்கூடாதா, இப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி அந்த மக்கள் நினைத்ததை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான். அப்படி காரூனுக்கு கொடுக்கப்பட்டது போன்று எங்களுக்கும் கொடுக்கப்பட்டா கூடாதா என்று சொல்லும் பொழுது, அவர்களுக்கு நல்லவர்கள் எல்லாம் உபதேசம் செய்யப்பட்ட போது அல்லாஹ்வுடைய ஞானத்தில் இருக்கிறது எப்படி வரும் என்று தெரியாது. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆமா ஹர்ரக பி ரப்பிக்கல் கரீம், அல்லாஹ் உன்னை மன்னித்து விடுவான் என்று உன்னை ஏமாற்றியது எது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே கேட்கிறான். இன்ன பதஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி மிகவும் கடுமையானது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறார். காரூன் அந்த மக்கள் எல்லாம் அந்த சமுதாயத்திலே பார்த்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அப்படியே அவனுடைய கோட்டைகள், அவனுடைய கஜானாக்கள், செல்வங்கள் அத்துணையையும் பூமி விழுங்கக்கூடிய அளவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி ஒரு நாசத்தை உண்டாக்கினான். அத்தாட்சியாக இந்த வரலாறை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். ஏராளமான வரலாறுகளை, இந்த நபிமொழிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்வதற்கான காரணம், இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க போறாங்க, உபதேசம் செய்யறாங்க ஃபிரௌனிடத்துல, ஆனா ரப்புக்குமுல் அலா, நான் தான் இறைவன் என்று சொன்னா, அறியாமையில சொன்னா, என்னுடைய திக்குவாயினால் அவன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். அல்லாஹ்வே என்னுடைய சகோதரனை நபியாக ஆக்கி கொடு, நான் இடத்துல உபதேசம் செய்கிறேன். கூட்டு போறாங்க. அல்லாஹ் உன்னை படைத்தவன் என்னை படைத்தவன் அல்லாஹ் என்று சொல்லுகிறாங்க. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ், அரிசினுடைய அதிபதி அல்லாஹ், உன்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லுகிறாங்க. அவனுடைய உள்ளம் கேட்பதற்கு மறுக்கிறது. அதனுடைய ஆணவம், அவனுடைய படைப்பட்டாளம், அவனுடைய அதிகாரம், அவனுடைய மன்னன் என்ற திமிரு அவனிடத்திலே பேச வைக்கிறது. ஹாமானே, ஏதோ மூசாவினுடைய இறைவன் வானத்தில் இருக்கிறானாமே, கோட்டையை கட்டுங்கள், எழுப்புங்கள், அல்லாஹ்வை சந்தித்து விட்டு வருவோம் என்று ஏளனமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சொல்லுகிறான். இறுதியாக கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய திட்டமிடுகிறான். கடலுக்குள் செல்கிறார்கள். அங்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில கராமத்துகளை நபிமார்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். அப்படி அல்லாஹ்வும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின் சென்றவர்கள் கூட தன்னுடைய உள்ளம் திடுக்கிறது. கடல் வந்து விட்டது, பின்னால் ஃபிரௌனுடைய படை இருக்கிறது, நாம் மாட்டிக்கொண்ட மூசாவே என்று சொல்லல, கல்லா அப்படி அல்ல, அல்லாஹ் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அந்த கம்பை அடிக்கிறார்கள். அங்கே பாதை உருவாகிறது. அப்பொழுது கூட ஃபிரௌனுடைய அறிவு விழிக்கவில்லை. எப்படி கடலிலே தட்டுகிறார், எப்படி பாதை உருவாகியது என்று தெரியவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிடிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறான். பிடிக்கிறான். கடலிலே பயணம் செய்கிறார்கள். எந்த நோக்கத்திற்காக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பாதை போடப்பட்டதோ
அந்த பாதையினுடைய நோக்கம் முடிவடைகிறது, எல்லையை தாண்டுகிறார்கள். அந்த கடலுக்குள் நானும் பயணம் செய்ய வேண்டும் என்று ஃபிரௌனும் தீர்மானித்து உள்ளே செல்லுகிறான். கடலினுடைய தேவை முடிவடைகிறது, கடல் மூழ்குகிறது. அவன் அப்பொழுது சொல்கிறான், அல்லாஹுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு இவ்வளவு நாள், இவ்வளவு நேரம், இவ்வளவு அவகாசம் தேவைப்பட்டதா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொருவரும் இந்த சந்தர்ப்பத்தை அடையவிருக்கிறோம். நமக்கு தெரியாது, நான் என்னுடைய மரண வேளையிலே, மரண நேரத்திலே நான் எப்படி இருப்பேன் என்று தெரியாது. அதனால்தான் சஹாபாக்களும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அவர்களை விட ஒரு சிறந்த ஒரு நல்ல அடியார்கள் யாரும் இருக்க முடியுமா? அல்லாஹ்வுக்கு விருப்பமான மனிதர் யாரும் இருக்க முடியுமா? அவர்கள் சொன்னார்கள், இந்த சக்கராத்தினுடைய வேதனை இருக்கிறது, எனக்கு இருக்கிறது. உங்களுக்கு ஏற்படக்கூடிய காய்ச்சலினுடைய அளவை விட எனக்கு 2 மடங்கு அதிகமாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வே, என்னை மன்னித்து விடு. இந்த சக்கராத்தினுடைய வேதனை அப்படிப்பட்ட வேதனை. எப்படி என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு முள்கம்பில் இருந்து ஒரு ஆட்டினுடைய தோலை அல்லது பழைய ஈரமான துணியை ஒரு முள்கம்பியில் இருந்து எப்படி போடப்பட்டு பிரிக்கப்படுமோ அது போன்று உங்களுடைய உயிர் பிரிக்கப்படும். நீங்க நல்லவர்களாக இருந்தாலும் சரி, கெட்ட அடியார்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வினுடைய விதி உங்களுக்கு என்று அல்லாஹ் அஜலை நிர்ணயித்து விட்டான் என்று சொன்னால் ஒரு நொடி பிந்தவும் மாட்டீர்கள், முந்தவும் மாட்டீர்கள். ஒரு கணப்பொழுதும் கிடையாது. அவர்களுடைய டியூட்டி அதுதான். உங்களுக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம், ஏதோ சவுதி அரேபியாவில் ஒருவருடைய மரணம் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இலங்கையிலே ஒரு மரணம் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இப்படி தனித்தனியாக இருக்கிறது என்று. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். பைத்துல் மஅமூர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரிஷிற்கு அருகில் ஒரு பள்ளி வாயிலை அல்லாஹ் கட்டி வைத்திருக்கிறான். அந்த பைத்துல் மஅமூரிலே அந்த பைத்துல் மஅமூரிலே மலக்குமார்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக பள்ளிக்குள் செல்கிறார்கள். ஒரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் செல்கிறார்கள். அதிலே உள்ளே சென்றவர்கள் யாரும் திரும்ப வரவே மாட்டார்கள். புதிய நபர்கள் தான் செல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஆற்றலுடையவன் அல்லாஹ். இந்த உலகத்தை எல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான், குல்லு மன் அலைஹா ஃபான். இந்த உலகத்தை எல்லாம் அழிச்சிருவான். அழிச்சிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய மலக்குகள் இடத்துல கேட்பான், ஜிப்ரீலே, இஸ்ராயில், இஸ்ராஃபில், மீகாயில், தன்னுடைய எல்லாரிடத்திலையும் கேட்பான், எல்லாருடைய உயிரையும் நீங்க வாங்குங்க. எல்லாருடைய உயிரும் வாங்கப்பட்டு விட்டது, யாருமே உயிரோடு இல்ல, உங்களுடைய உயிரை நீங்களே வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், அன கஹார், நான் தான் அடக்கி ஆளக்கூடியவன். எங்கே ஆண்டவர்கள், எங்கே மன்னர்கள், நான் தான் அரசன் எங்கே என்று சொன்னானே அவன் எங்கே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை கேட்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அஸ்மாஇ வ சிஃபாத் இருக்கிறது. ரஹ்மான், ரஹீம், மலீக், குத்தூஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ்வுடைய தன்மைகள். அது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிமாக இருந்தால் நான் பாவம் செய்வதிலிருந்து விடுபடுவேன். இந்த உலகத்திலே ஷைத்தான் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறான். ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றினான். எப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை இந்த உலகத்திலே அல்லாஹ்விடத்திலே எப்படிப்பட்ட சபதத்தை ஏற்றிருப்பான் என்று சொன்னால், யாருமே அல்லாஹ்வுக்கு எதிராக பேச முடியாதோ, யாரும் அல்லாஹ்வுக்கு எதிராக குரல் எழுப்ப முடியாதோ அவனிடத்திலே, அப்படிப்பட்ட ஒருவனிடத்திலே அல்லாஹ் மலக்குமார்கள் இருக்கக்கூடிய சபையிலே அல்லாஹ்வை பற்றி தெரிந்து அறிவும் ஞானமும் இல்மும் அதிகமும் இருக்கக்கூடிய அந்த ஷைத்தான் இருக்கிறானே, அவன் எம்மை விடவும் அதிகமானவன். அவன் அல்லாஹ்வுடைய சபையிலே இருந்தவன். எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை திட்டம் தீட்டுகிறான் வெளியேற்ற வேண்டும் என்று, பழத்தை சொல்லுகிறான், இந்த பழத்தை நீ புசித்தால் இந்த சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருந்து விடுவாய், தங்கி விடுவாய், அல்லது மலக்குரா நீ மாறி விடுவாய் என்று சொன்னான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லா தக்ரபு ஷஜரத, இந்த மரத்தை நெருங்காதே என்று சொன்னான். அப்படித்தான் சில பாவங்களை அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு சொல்லி காட்டுகிறான். நீங்கள் விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய, நீங்கள் அந்த பாவத்தை செய்யாதீர்கள் என்று சொல்லவில்லை, அந்த பழத்தை புசிக்காதீர்கள் என்று சொல்லவில்லை, அந்த மரத்தை மாத்திரம் நீங்கள் நெருங்காதீர்கள், இந்த சொர்க்கத்தினுடைய அத்துணையை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்ட போது கூட அல்லாஹ்விடத்திலே அவன் சவால் விடுகிறான், யா அல்லாஹ், உன்னை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ என்னை இழிவுபடுத்தி விட்டாய், நாசப்படுத்தி விட்டாய். அவனுக்கு தெரியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி நம்மை தண்டிக்கத்தான் போகிறான், எப்படியும் என்னை அழிக்க போகிறான். அல்லாஹ்விடத்திலே கேட்கிறான் அவகாசம். இறைவா, எனக்கு ஒரு அவகாசம் தான். நான்
மறுமையினுடைய நாள் வரை உயிரோடு இருக்க வேண்டும் என்று உனக்கு அவகாசம் தருகிறேன். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ் அவகாசம் கொடுக்கக்கூடியவன், வாரி வழங்கக்கூடிய வல்லல். எடுத்துக்கொள் உன்னுடைய அவகாசம், நீ இறுதி நாள் வரை இருப்பாய் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறான், யா அல்லாஹ், உன்னை வணங்கக்கூடிய மக்களை முன்னாலும் பின்னாலும் வலதாலும் இடதாலும் நிச்சயமாக வழியெடுப்பேன். நீ அவர்களில் எவரையும் நன்றி உள்ள அடியாராக காண மாட்டாய் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே சவால் விடுகிறான். அப்படி விட்ட சவாலில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், எனக்கு யார் அஞ்சி நடப்பார்களோ என்னுடைய சாலிகான அடியார்களை தவிர என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். உன்னால எதுவுமே அவங்கள செய்ய முடியாது, என்னுடைய சாலிகான அடியார்களை தவிர உன்னால எதுவுமே செய்ய முடியாது என்று. ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம், சைத்தானுடைய செயல்பாடுகள் எம்மில் எவ்வளவு ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் இன்றைக்கு நிச்சயமாக நன்மைக்காக பயன்படுத்துகிறோமோ இல்லையோ, அநேகமானவர்கள் தீமையின் பால் சென்று கொண்டிருக்கிறோம். குர்ஆனை வாசிப்பதற்கு நேரம் இல்லை. அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அர்ஷினுடைய அதிபதி இந்த உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஒரு மன்னரிடத்திலே, ஒரு தலைவரிடத்திலே, ஒரு அதிகாரியிடத்திலே, ஒரு ஆட்சியாளரிடத்திலே ஒரு செய்தி வந்தால் இந்த மெசேஜ் யார்கிட்ட வந்துச்சு தெரியுமா? சீஃப் மினிஸ்டர் வந்துச்சு, பிரைம் மினிஸ்டர் வந்துச்சு. ஸ்டேட்டஸை போடுறோம், மக்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கின குர்ஆனை ரமலானுடைய மாதத்துல நாம ஓதணும். ரமலானுக்கு பின்னால் இந்த குர்ஆனை தொட்டு பார்த்தோமா என்று கேட்டால் இல்லை. குர்ஆனுடைய தொடர்பு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனில் என்ன சொல்லி இருக்கிறான்? என்னை மாத்திரம் வணங்கு, வேற யாரையும் வணங்காத. இன்னென்ன செயல்களை செய்தால் நீ நன்மை செய்யப்படுவாய். இவ்வளவு பட்ட தீமைகள், வட்டி, விபச்சாரம், ஆபாசம், பொய், வன்முறை, கொலை, கொள்ளை, அநீதி, இப்படியெல்லாம் செஞ்சிடாத, இதெல்லாம் செய்யக்கூடாது. பாக பிரிவினை பற்றி சொல்லப்படுது. உன்னுடைய குடும்பத்துல உன்னுடைய மனைவி உனக்கு ஆட, உன்னுடைய மனைவிக்கு நீ ஆட, உன்னுடைய நோன்பு காலத்துல இப்படி இரு, தொழுகையை இப்படி நிறைவேற்றுங்க. உங்களுக்கு தொழக்கூடிய நேரம் இல்லையா, பயணத்துல இருக்கிறீங்களா, ஜம்மு கசர் செய்யுங்க, உங்களுடைய தொழுகையை சுருக்கிக்கோங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சலுகைகளை ஏற்படுத்தி தருகிறான். உங்களுடைய ஹைலுடைய காலத்துல நோன்பு நோக்கக்கூடிய வசதி இல்லையா, பிறகு வரக்கூடிய நாட்களில் அதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுமதி அளிக்கிறான். இவ்வளவு சலுகைகளையும் இவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு உபதேசங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எமக்காக இறக்கி வைத்திருக்கிறான். ஆனால் அதன்பால் எங்களுடைய கவனங்களை நாம் சிதற விட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் அல்லாஹ்வுடைய வசனங்களை புறக்கணித்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொருளாதாரத்துல கஷ்டம் இருக்கு, எங்க பார்த்தாலும் முஸ்லிம்கள் இன்னைக்கு நசுக்கப்படுறாங்க, எங்க பார்த்தாலும் தீவிரவாதியா இன்னைக்கு நினைக்கிறாங்க, எங்கேயுமே முஸ்லிம்கள் ஒரு நிலையான ஒரு நிலையில இருக்க முடியல, இன்றைக்கு அவ்வளவு ஒரு நெருக்கடிக்கு உள்ளான ஒரு நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம அல்லாஹ்வுடைய கலாம சரியா அணுகல, நாம முஸ்லிம்களாக சரியா வாழல. ஒரு இஸ்லாமிய அறிஞர் சொல்லுகிறார், அல் இஸ்லாம் ஃபில் குதூப் வல் முஸ்லிம் ஃபில் குபூர். முஸ்லிம்கள் இருக்கிறாங்களே, முஸ்லிம்கள் இருக்கிறாங்க கபூர்ல, குர்ஆன் இருக்குதே, இஸ்லாம் இருக்குதே, அது குர்ஆன்ல என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, இழிவாக பேசக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் இருந்து கொண்டிருக்கிறது. நாமெல்லாம் இஸ்லாமியர்கள் இல்லையா, முஸ்லிம்கள் இல்லையா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு தான் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தன்னுடைய சிகை அலங்காரம், தன்னுடைய ஆடைகள், தன்னுடைய பேச்சு வழக்குகள், நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய நடத்தைகள், நீ எல்லாம் என்ன இப்படி பேசுற என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இஸ்லாமியருடைய ஒழுக்கங்கள் இன்றைக்கு பிரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அன்பிற்கு இஸ்லாமிய சகோதரர்களே, நேரான வழி என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறையில் தான். ஒரு கல்வியினுடைய முக்கியத்துவம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் நாஃபிய, அல்லாஹ்வே எனக்கு பயன் தராத கல்வியை விட்டும் என்னை பாதுகாத்துருன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்றாங்க. கல்வி இருக்கிறது, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கல்விதான் ஒரு மனிதனுடைய மறுமையினுடைய வாழ்க்கைக்கும் மன்னருடைய வாழ்க்கைக்கும் இந்த உலகத்தினுடைய வாழ்வில் நீங்கள் இன்பமாக, அல்லாஹ்வுடைய சோதனைகள் எல்லோருக்கும் வரும், அதை நீங்கள் எதிர்கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய கல்வி இருந்தால்தான் அதை நாம் சீராக நடைபோட முடியும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்
والصلاة والسلام على رسول الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم. கணியத்திற்கும் அன்பிற்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் தன்னுடைய திருமறை குர்ஆனில், யார் மறுமையினுடைய வாழ்க்கையை புறக்கணித்து விட்டு இந்த உலக வாழ்க்கை தான் எல்லாம் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக ஒரு காலகட்டம் வரும், அப்பொழுது உணவுனுடைய தட்டுக்களில் எதிரிகள், உணவுனுடைய தட்டுக்களில் எப்படி பிராணிகள் ஓடி வந்து அந்த உணவை உண்ணுமோ அப்படி எதிரிகள் உங்களை தாக்க வருவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இடத்துல சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அப்பொழுது நாங்க அதிகமான பேரா இருப்போமா அல்லது குறைவாக இருப்போமா, சொற்பமான நபரா இருப்போமா இல்ல நாங்க நிறைய இருப்போமா என்று கேட்கும்பொழுது சொல்றாங்க, நீங்க நிறைய இருப்பீங்க, ஆனா கடல்ல அடித்து செல்லப்படக்கூடிய அந்த சரகுகள் இருக்கிறதே, வெள்ளை கலர்ல ஒரு நுர போகுமே, அது மாதிரி நீங்க போயிருவீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இடத்துல எச்சரிக்கை செய்யறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஹுப்பு துன்யா வ கராஹியல் மௌத், இந்த உலகத்துல நான் நெடுங்காலம் வாழணும், மவுத் வந்துடக்கூடாது, மவுத்தினுடைய செய்தியை கேட்டுட்டாலே என்னுடைய உள்ளம் பதறும், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுகிறோம், நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்விடமே திரும்ப செல்லுகிறோம் என்ற வார்த்தையை உணராதவர்களாக ஏதோ அரபியினுடைய வாசகத்தை சொல்லுகிறோம், நிச்சயமாக செல்லவிருக்கிறோம், இதோ பின்தொடரவிருக்கிறோம், என்னுடைய நண்பர் பயணித்து விட்டார், அவருடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி விட்டார், என்னுடைய வாழ்க்கை இனிமேல் தான் இருக்கிறது, யௌம யஃபுருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஷாஹிபதி வ பனி லிகுல்லி இம்ரியின் மின்ஹும் யௌமைதின் ஷனுயுனி, எங்க என் மகன் பசிச்சா அழுவானே, இது அழுகையினுடைய பசி, எடுத்து பால் ஊட்டக்கூடிய தாய் உங்களை விட்டு விரண்டு விடுவான், தன்னுடைய தலையில மண்ணு விழுந்துருச்சுன்னு சொன்னா, ஏதாவது அசிங்கமா இருந்துச்சுன்னு சொன்னா தலையை தட்டி விடக்கூடிய தகப்பன் இருப்பாங்க, அந்த நேரத்துல அவங்க விரண்டு விடுவாங்க. உனக்கு வாழ்க்கையில கஷ்டம் ஏற்படுதா, நீ இப்படி இப்படி போ, உன்னுடைய பொருளாதாரத்தை இப்படி இப்படி தேடிக்கோ, உன்னுடைய வாழ்க்கையை செட் பண்றதுக்கு நான் கூட இருக்கேன்னு சொல்லக்கூடிய சகோதரன் சகோதரிகள் இருக்க மாட்டார்கள், விரண்டு ஓடுவார்கள். தன்னந்தனியாக நாளை அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாம் சந்தித்து தீர வேண்டி இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, மறுமையிலே ஏதோ கேட்டோம், இதோ இந்த ஜும்மாவினுடைய உரை முடிந்து விட்டது, இனி அடுத்த வாரம் தான் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அடுத்த நொடி நான் இருப்பேனா, உணவருந்த நான் இருப்பேனா என்ற மரணத்தினுடைய சிந்தனை உங்களுடைய உள்ளத்திலே இருந்தால் மாத்திரம்தான் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மரணத்தை விட ஒரு சிறந்த உபதேசம் இந்த உலகத்திலே வேறு எதுவும் இல்லை, எவரும் மறுக்க முடியாது. மரணம்தான். மரணத்தை அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இருப்பார்கள், நாத்திகர்கள் இருப்பார்கள், அல்லாஹுவை இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள், பல கடவுள் கொள்கையுடையவர்கள் இருப்பார்கள். ஆனால் அவரிடத்தில் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒருமைப்பாடோடு ஒரு கருத்து இருக்குமாக இருந்தால் நாம் மரணித்து விடுவோம். இந்த உலகத்துல நான் நிலையா இருக்க மாட்டேன், எப்படியும் மரணிச்சிருவேன். 80 வயசா 90 வயசா 100 வயசா எப்படினாலும் எனக்கு மவுத் வந்துடும் சொல்லி எல்லோரும் உடம்படக்கூடிய ஒரு விஷயம் மரணம் தான். மரணத்தினுடைய சிந்தனை இருக்கிறது, நிச்சயமாக ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தும். என்னுடைய நண்பன் இறந்திருப்பான், என்னுடைய தாய் தந்தையை இறந்திருப்பார்கள், இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருப்பார்கள், நிச்சயமாக இந்த உலகத்தில் நானோ நீங்களோ இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் இயங்குமா இயங்காதா என்ற ஒரு நிலைப்பாட்டில் ஒரு சந்தேகம் வேண்டாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் இயக்கிக் கொண்டிருக்கிறான். நான் இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, இல்லை என்று சொன்னாலும் சரி, நான் இந்த உலகத்தில் வணங்கினாலும் சரி வணங்காவிட்டாலும் சரி, எப்படிப்பட்ட நன்மையை செய்தாலும் சரி தீமையை செய்தாலும் சரி, அது அணு அளவாக இருந்தாலும், அது தீமையாக இருந்தாலும் நன்மையாக இருந்தாலும் அதனை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறார். அன்பிற்கினியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹுப்பு துன்யா, இந்த உலகத்தில் அதிக நாள் நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை, வ கராஹியல் மௌத், நான் மரணித்து விடக்கூடாது, எனக்கு மரணம் வந்து விடக்கூடாது என்ற ஒரு நிலைதான் ஒரு மனிதனுடைய அந்த இவ்வளவு பெரிய சோதனைக்கும் உள்ளாக்கப்படக்கூடிய சூழ்நிலை என்பதை சொல்லி என்னுடைய இரண்டாவது உரை நிறைவு செய்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும்.